ஆட்டோ வருமா அக்கா? எக்ஸ்ட்ரா 30 ரூபா வரும்க்கா. நீங்கள் சொல்கிற இடம் கொஞ்சம் தூரமாக இருக்குக்கா. வாங்கிக்கலாங்க, நீங்கள் வாங்க போகலாம். அப்படி என்னங்க பண்ணங்க? காசு கேட்டு ஹராஸ் பண்றது ஹராஸ் தான். நான் எதுவுமே பண்ணலையே, அதனால என்ன பண்ணேன்? இல்ல காசு கேக்குறது கூட ஹராஸ் தான். தெரியாது உங்களுக்கு? நான் ஏதாச்சும் பண்ணாதான் இதுங்க தெரியாதா? ரூல்ஸ் தெரியாம எதுக்கு ஆட்டோ ஓட்டுறீங்க? 30 ரூபீஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா கேட்க தெரியுமா? எந்தெந்த ரூல்ஸ் கூட கற்றுக்கணும். ரூல்ஸ் நீங்க அங்க ஓகேன்னு சொன்னனால தானே கூப்பிட்டு வந்தேன். இப்ப நான் கட்ட முடியாதுன்னு சொல்றேன். அப்புறம் நீங்க அப்படி சொல்றீங்க, அப்ப கொடுக்க வேண்டியதானுங்க. அப்புறமா இல்ல, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி கொடுக்குறேன்னு நான் சொன்னா ஏத்துக்க முடியுங்களா? அப்ப நான் இங்க கூட்டு நான் தான் உங்களை கூட்டு வந்தேங்க. இங்க நீங்க உங்க ஆட்டோல ஏறி வந்தீங்க, உங்களுக்கு இது தேவை, ஆட்டோ தேவை. சரிங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்கக்கா. எனக்கு கூப்பிடுங்க. சரிங்க. இங்க வந்துட்டு காசு கொடுக்காம ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா? நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் நான் இவ்வளவுதான் சொன்னனா இல்லைங்களா? என்ன என்ன சொல்லிட்டே இருக்கல நானு. நான் என்ன பண்ணேன்? அப்புறம் என் காசை கொடுக்காம ஏமாத்தி போனா நான் அப்படிதான் கேட்பேன். அப்புறம் எதுக்கு நீங்க அப்புறம் எதுக்கு நீங்க 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களா இல்லையா? போன்ல தரேன்னு சொன்னீங்களா இல்லீங்களா? போன்ல நீங்க தரேன்னு சொன்னீங்களா இல்லீங்களா? தரேன்னு சொல்லவே இல்லையா? இப்ப எங்க இப்ப கொடுங்க. இப்ப ஆட்டோல வந்துட்டு இப்ப கொடுக்க முடியாதுன்னா அது என்னங்க பேச்சு? நீங்க தரேன்னு சொன்னீங்களா இல்லீங்களா? அப்புறம் எதுக்கு உங்களை கூட்டு வந்தாங்க? நானு இதுல ஃபேர் கம்மியா போட்டிருக்காங்க, அதனாலதான். சென்னையில போய் ஆட்டோ வாங்க. கோயம்புத்தூர்னா அப்படிதாங்க. கூப்பிடுங்க. நான் என்ன பண்ணுங்க? அப்புறம் எதுக்கு ஆட்டோல வந்தீங்க? ஏன் ஆட்டோங்க இது? இப்ப நீங்க பேசுறது கரெக்டுங்களா? இல்ல, அதுக்கு நீங்க இப்ப சொல்றீங்களா? நீங்க ஒரு பொண்ணா இருந்தனால என்ன வேணா பேசிக்கலாங்களா? பேரம் பேசி தான் கேட்பாங்க. நம்ம இவ்வளவு வேணும் இஷ்டம்னா வா, கஷ்டம்னா போன்னு. நான் நம்ம அவனை ஏற்றி வந்திருக்கேன், காசை கொடுமான்னு கேட்டிருக்காரு. உனக்கு 670 ரூபா தான் உன் காசு, அந்த 30 ரூபா யாரோட காசு? நீ எக்ஸ்ட்ரா கேட்குற கணக்கு சொல்லு. நான் பொண்ணு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். நீ எக்ஸ்ட்ரா கேட்குறனால உன் ஆட்டோவை கொளுத்து, உன் ஆட்டோவை கொண்டு ஏறி, இல்லைனா நானே எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா திமுறா பேசிட்டு போயிருக்காங்க. நான் மெஜாரிட்டியாக என்ன சொல்லுவீங்க? பெண்ணுங்களுக்கு முன்னுரிமை இல்லை, பெண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்ணுங்களுக்கு எதுவுமே இல்லை, பெண்ணுங்கள் இந்த உலகத்தில் சாதாரண நடமாட முடியலை. ஆனால் ஆண்கள் உங்கள்கிட்ட சர்வ் பண்ணுறதே பெரும்பாடு. உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள்லாம் படுற அடியெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் தெரியுது. நாங்கள்லாம் குரல் கொடுக்க ஆரம்பித்தோம்னு வச்சுக்கவே நாடு தாங்குமா? எங்களுக்கெல்லாம் ஒரு தனி சட்டமே அமைக்க வேண்டியது இருக்கும், ஆண்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் நீங்கள் நல்லா உங்களுக்கெல்லாம் உங்களோட சுதந்திரத்தை நல்லா பயன்படுத்துகிறீங்கம்மா.